வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாளொரு நச்சிந்தனை. ஜனவரி 10 சினம் ஒரு சங்கிலி. ஒரு குடும்ப தலைவனுக்கு அடிக்கடி சினம் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அவனது மனைவி, மக்கள், மனநிலைகள் அதனால் பாதிக்கப்படும். அவர்கள் சோகம் கப்பிய முகத்தினர் ஆவார்கள். அவர்களது மனவலிமை குன்றிப்போகும். தோல்வி மனப்பான்மை அவர்களிடத்தில் தோன்றும். மறைவாக தீங்கு செய்யும் குணமுடையவர் ஆவார்கள். அவர்களும் சிடுமூஞ்சிகளானாலும் ஆவார்கள். எளிதில் சினம் பயப்படும் பலவீனத்தையும் அவர்கள் பெற்றுவிடுவார்கள். ஆம், மட்டோடு போகுமா? போகாது. சினம் ஒரு சங்கிலி போன்றது, தொற்று நோய் போன்றதென்றும் சொல்லலாம். ஒரு அதிகாரியின் வீட்டு குழந்தை அதன் தாயாருக்கு தன் பிடிவாத போக்கினால் கோபமூட்டுகிறது. அதன் விளைவினால் அந்த அம்மாள் தன் கணவனிடம் எரிந்து விழுகிறார். அந்த அதிகாரி இந்த கோபத்துடன் தன் அலுவலகத்துக்கு சென்று தன் பணியாளரிடம் சிடுசிடுவென பேசுகிறார். மனம் புண்பட்ட பணியாளர் வீட்டுக்கு போய் தன் மனைவியிடம் காரணமில்லாமல் கோபித்துக் கொள்கிறார். அந்த அம்மாள் உள்ள குமுறலுடன் இருக்கும் சமயம் அவள் குழந்தை வந்து ஏதோ கொடுக்கும்படி அவளை நச்சரிக்கிறார். அவள் ஆத்திரம் தீர அந்த குழந்தையை அடித்து விடுகிறார். இப்படி சினமானது சங்கிலி தொடர் போல சென்று பலருக்கு துன்பத்தை விளைவிக்கும். சினமானது பிறரை எவ்வாறு துன்புறுத்துகின்றது என பார்ப்போம். சொந்த மகன், மகள், வாழ்க்கை துணை என்று வைத்துக் கொள்வோம். சினம் எழும்போது அவர்கள் மனம் என்ன பாடுபடுகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். பிறர் நம்மீது சினம் கொள்ளும் போது நம் மனம் எவ்வாறு நோகின்றது, வருந்துகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதுபோன்றே தானே பிறர் மேல் நாம் கொள்ளும் சினம் அவர்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் என்று கண்டுகொண்டால் நம்மோடு ஒத்த உறவினர், நமக்கு நலம் செய்பவர்கள் இப்படி வருந்த விடுவது நல்லதன்று என்று தெளிவாகும். எனவே அதை நான் தவிர்க்கத்தான் வேண்டும். அது மாத்திரம் அன்று, ஒருவர் மீது சினம் கொண்டால் அது ஒரு அவமதிப்பும் கூட. ஒருவர் மீது சினம் கொள்ளும் போது அவர்கள் படும் வருத்தம் ஒரு சாபமாகவே மாறுகிறது. இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கும் போது பிறரை எவ்வாறு சினம் பாதிக்கிறது என்பது நன்றாக உங்களுக்கு தெரியவர். அருட்தந்தை. இந்த சினம் ஒரு சங்கிலி தொடர் என்று சொல்லி மகர்ஷி அவர்களால் இன்றைய சிந்தனை நமக்காக வழங்கப்பட்டிருக்கு. சினம் தவிர்த்தல் என்ற பாடத்தை ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் மனவளக்கலை ஊடாக இந்த உலகுக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையாக. சினத்தை ஒழித்தல் என்று தரவில்லை, சினத்தை தவிர்த்தல் என்றுதான் தந்திருக்கிறார்கள். கவலை ஒழித்தல் என்று தந்திருக்கிறார்கள், சினத்தை தவிர்த்தல் என்று தந்திருக்கிறார்கள். காரணம், சினத்தை ஒழிக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இந்த மனவளக்கலை ஊடாக நாங்கள் பெற்ற அந்த அனுபவம், அல்லாட்டி நாங்கள் தவத்தினூடாக பெற்ற அனுபவம் அல்லாட்டி உணர்வு, சினத்தை தவிர்த்திருக்கிறோமா என்றொரு டெஸ்ட் நமக்கு நாமே வைத்துக் கொண்டால் அதிலே மிஞ்சுவது 0வாகத்தான் இருக்கு. அப்படி என்றால் எங்களுக்கு மனவளக்கலை ஒன்றும் சொல்லித்தரவில்லையா, சினத்தை நம்மால் தவிர்க்க முடியவில்லையா என்ற கேள்விகள் பலவாறாக எழுந்தால் அதற்கான விடை என்னவாக இருக்கும் என்று நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் ஓரளவுக்கு அல்லாட்டி ஒரு பெர்சன்டேஜ் நாங்கள் சினத்தை தவிர்த்திருக்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது. மனவளக்கலைக்கு முன்பு, மனவளக்கலைக்கு பின்பு என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நாங்கள் பாஸ் மார்க்ஸ் வாங்கியிருக்கிறோம். அதாவது டிஸ்டிங்ஷன் வாங்கினோம் என்று இல்லை, எஸ் வாங்கியிருக்கிறோம்.
35 மார்க்குக்கு மேல நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் நாங்கள் பாஸ். அதை வேண்டுமென்றால் மனவளக்கலையிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வரக்கூடிய சம்பவங்களை இதுவும் கடந்து போகும் என்ற நிலைக்கு உயர்ந்திருப்பவர்கள் மத்தியிலே இது ஓரளவுக்கு அந்த பாஸ் மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆனால் மகரிஷி சொல்வது அதல்ல, அந்த டிஸ்டிங்ஷன் எடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் முயற்சி செய்யலாமே தவிர அந்த நிலைக்கு நாங்கள் போய்விடுவோம் என்று சொல்ல முடியாது. ஒரு சினம் எவ்வளவு தூரம் மற்றவர்களை பாதிக்கிறது. இன்று நாங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் நம்மை நோக்கிய மற்றவர்களின் கை நீட்டல் என்பதுதான் நாங்கள் கூறக்கூடிய காரணம். அவரால் 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 அந்த சம்பவத்தால் என்றுதான் நாம் சொல்லுவோம். நிச்சயமாக இல்லை. இந்த சினம் என்பது நமக்குள்ளேதான் இருக்கு. அது பதுங்கி இருக்கிறதுன்னு சொன்னாலும் மிக. எனவே அந்த சினத்தை தவிர்ப்பது எப்படி என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கு. குறிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு மற்றவர்களின் செய்கை இல்லை என்று சொன்னால் அங்கு சினம் வருகிறது. ஆனால் நாங்கள் ஏன் அப்படி எதிர்பார்க்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி அடுத்த பக்கம் நாங்கள் தூக்கி போட்டு பார்க்க வேண்டும். அவர் அப்படி நடந்து கொள்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்க. உலகம் பூராக ஒரு பலவிதமான கோணங்களில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து அதை ஏற்றுக்கொள்ற ஒரு தன்மையை நாங்கள் வளர்த்து கொண்டோமாக இருந்தால் அவர்கள் அப்படித்தான், அவர் அப்படித்தான், வாழ்க்கை துணை அப்படித்தான், பிள்ளைகள் அப்படித்தான் என்று நாங்கள் ஓரளவுக்கு இன்னைக்கு அனுபவ ரீதியாக உணர்ந்து கொள்வோமாக இருந்தால் அந்த இதுவும் கடந்து போகும் என்பது உண்மை. அதை விட இது எனக்குரியது அல்ல என்ற நிலைக்கு நாங்கள் உயர வேண்டும். இந்தியாவிலே ஒரு சாதி இருக்கிறது. இருவர் சண்டை பிடித்தால் ஒருவர் ஏசிக்கட்டே இருப்பார். ஏசிக்கட்டே இருக்கும் பொழுது மற்றவர் சொல்வார், நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் போயிடுவார். பிரான்சிலே ஒரு பழமொழி இருக்கிறது, ஒருவர் முன்னுக்கு போவாரு, பின்னுக்கு தொடர்ந்து இன்னொருவர் நடைப்பயணம் செய்வார்கள். வீட்டில் இருந்து ஒருவர் முன்னுக்கு போவரை பேசுவார்கள், பின்னுக்கு போவர் முன்னுக்கு போவரை அழைத்து ஐயா உங்களை பேசுகிறார் என்று. தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம், தட் இஸ் இஸ் ப்ராப்ளம் அப்படின்னு. அது எனது பிரச்சனை இல்லை, அது அவற்றை பிரச்சனை. இந்த நிலைக்கு நாங்கள் உயர வேண்டும். இது நமக்குரியது அல்ல. நம்மளை சினப்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்று சிந்திப்போமாக இருந்தால் ஓரளவுக்கு அது சொல்வேந்தர் சுகிசிவம் ஐயா சொல்வார்கள், கிணத்துல முந்தி பட்டையை போட்டு தண்ணி அள்ளும் பொழுது வாடியை போட்டு அள்ளினாலும் அதே மாதிரி தான். நீர் இருந்தால் ஒரு 4 அசைவுக்கு பிறகு கோலி நாங்கள் அந்த நீரை வெளியே கொண்டு வரலாம். தண்ணியே இல்லை என்றால் எத்தனை தடவை நாங்கள் அசைச்சாலும் அங்கு கோல முடியாது. எனவே இந்த சினம் இருந்தால்தான் வரும். அது இந்த சினம் வெளியே இல்லை, நம்மளுக்குள்ள தண்ணியாக இருந்தால். தண்ணி இல்லாத நேரம் ஒரு நாளும் கோபம் வராது, தண்ணி இருக்கிற போதுதான் கோபம் வராது. சினம் என்பது நமக்குள்ளாகத்தான் இருக்கிறதே தவிர காட்டுபவர்கள் மத்தியிலே. மகிழ்ச்சி அந்த சங்கிலி தொடர் என்பதை அற்புதமாக விளக்கப்படுத்துகிறார். நாங்கள் வீட்டிலேருந்து வெளிக்கிடும் பொழுது வீட்டில் ஒரு அமைதி நிலையில் நாங்கள் ஒரு பயணமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேறு ஏதாக இருந்தாலும் போகும் பொழுது அந்த மகிழ்ச்சிகரமான ஒரு வழி அனுப்புதல் தான் நிச்சயமாக அந்த காரியம் நன்றாக நிறைவேறும், மகிழ்ச்சியாக நிறைவேறும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கு. சினம் என்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். ஒரு கதை சொல்வார்கள், ஒரு ஞானி யாகம் வளர்ப்பாரு. யாகம் வளர்த்து, ஞானி என்றால் அவர் எல்லாம் சினத்தை மறந்தவர் என்று கூட சொல்லலாம். அப்பொழுது யாகம் முடித்த பிறகு உதவியாளர்களால் அந்த நீத்து போக வைத்துட்டார்கள் அந்த நெருப்பு அதுகளை எல்லாம். அப்பொழுது ஒரு சிஷ்யன் வந்து கேட்கிறார், சுவாமி அங்கு நெருப்பு கொஞ்சம் இருக்கு. இல்லை தம்பி, அது பூரணமாக அதெல்லாம் இல்லாமல் பண்ணியாச்சு, தண்ணி தெளிச்சது எல்லாம் இல்லாமல் பண்ணியாச்சு. இல்லை சுவாமிகள், இருக்கு கொஞ்சம்.
இல்லை, எத்தனை தடவை உனக்கு சொல்றது? இல்லவே இல்லை. அதுல நான் கவனமாக பார்த்திருக்கிறேன், அதுல நெருப்பு இல்லை. மீண்டும் கேட்கும் பொழுது சுவாமி எழும்பிட்டு, உனக்கு சொன்னது விளங்காதான்? அந்த சிஷ்யன் சொன்னான், இப்பொழுது பற்றி எரிகிறது அப்படின்னு சொல்லி. அதுதான் உண்மையும் கூட. நம்மளை மற்றவர்கள் சீண்டும் பொழுது நமது கோபம் என்ன மாதிரி மாறுகிறது என்பதை இன்றைய சிந்தனை ஊடாக நம்ம மகர்ஷி நமக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். ஒருவர் மீது சினம் கொள்ளும் போது அவர்கள் படும் வருத்தம் ஒரு சாபமாகவே மாறுகிறது. இதில் கவனிக்கத்தக்கது, நாங்கள் மற்றவர்களை சினப்படுத்தும் பொழுதும் அவர்கள் எங்களை தொடர்ந்து சினப்படுத்த முடியாத நிலையில் இருப்பவர்கள் மனதில் எழக்கூடிய எண்ணம் நமக்கு சாபமாக மாறுகிறது என்ற பெரிய உண்மை இன்றைய சிந்தனை ஊடாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இவற்றை எல்லாம் எண்ணி பார்க்கும் போது பிறரை எவ்வாறு சினம் பாதிக்கிறது என்பது நன்றாக உங்களுக்கு தெரிய வரும். எனவே நாங்கள் சினத்தை தவிர்த்து வாழ்வோம் என்ற ஒரு சங்கல்பத்தை நாங்கள் எடுப்போம் என்று கூறி மகரிஷி வேதாத்திரிய சிந்தனைகளில் இருந்து ஒரு சில பகுதியை பார்ப்போம். வாழ்த்தும் பயணம் பார்த்தால் இந்த சினத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கிற போல் தெரிகிறது. வாழ்த்தும் பயணம் என்ற பொருள் பற்றி உண்மைகளை இக்கட்டுரையில் காணலாம். தூலம், சூக்ஷ்மம், காரணம் என்ற 3 சொற்களுக்குள் தூலமாகிய உடல், சூக்ஷ்மமாகிய உயிர், காரணம் என்பது பிரமம் அல்லது மெய்ப்பொருள். இங்கு பிரமமே அறிவாக இருப்பதினால் அந்த பிரமம் என்ற நிலையிலேயே முற்றறிவு, அது உயிராக வந்ததினால் இயங்க பெற்று கற்றறிவு, இதுவரையில் இயங்கி பெற்ற பதிவுகள் அனைத்தையும் அடக்கமாக கொண்டது. அதற்கு மேலே இந்த உடல் வரையில் நின்று புலன்கள் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் போது அது பற்றறிவு. இவ்வாறாக பற்றறிவு, கற்றறிவு, முற்றறிவு என்று 3ஆக சொல்லலாம். இந்த 3 நிலையிலும் எங்கேயும் இருப்பது அறிவு ஒன்றுதான். இருக்கும் நிலைக்கு தகுந்தவாறு, அதனுடைய தன்மைக்கு தகுந்தவாறு வேறுபடுகின்றது. இந்த 3 நிலையிலும் ஒருவர் எந்தெந்த நிலையிலே உயர்ந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய ஆராய்ச்சியினால், தெளிவினாலோ, தவத்தினாலோ, பல பிறவிகள் எடுத்த தொடர்பினாலோ அவர்களுடைய கரெக்டர் இந்த 3 நிலையில் எங்கே வேண்டுமானாலும் நிற்கலாம். வியத்தகு மனமாற்றம். வாழ்த்து என்றாலே அதை நினைக்கும் தோறும், அதை சொல்லும் தோறும் மனதிலே ஒரு அமைதியான இயக்கம் ஏற்படும். ஏனென்றால் பிறர் நலமாக வாழ வேண்டும் என்ற கருத்தோடு எழும் ஒரு ஒலியே வாழ்த்து என்ற வார்த்தையாகும். அந்த வாழ்த்தோடு வாழ்க வளமுடன் என சேர்த்து சொல்லிவிட்டோம். ஆனால் எல்லா பேறுகளை உங்களுடைய வாழ்க்கையிலேயே பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்ற விரிந்த ஆழ்ந்த கருத்தினை உடைய வாழ்த்தாக அமையும். எனவே நாம் எப்போதும் பிறரை வாழ்த்தி கொண்டிருக்கும் ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வகை பயிற்சியினால் சினம் அடிக்கடி வருவதை தவிர்க்கலாம். சினம் அடிக்கடி வருவதை தவிர்க்கலாம். பகைமையை தவிர்க்கலாம். அதோடு மட்டுமின்றி வாழ்க வளமுடன் என்று சொல்லும் பொழுது பிறர் உள்ளத்திலே நமது கருத்தும் உயிராற்றலும் ஊடுருவி 2 பேருக்கும் இடையே ஒரு இனிய நட்பை வளர்க்கிறது. வாழ்க வளமுடன் என்று சொல்லும் பொழுது பிறர் உள்ளத்திலே நமது கருத்தும் உயிராற்றலும் ஊடுருவி 2 பேருக்கும் இடையே ஒரு இனிய நட்பை வளர்க்கிறது. நம் உள்ளத்தில் இருந்து நீங்கள் யாரை பற்றி என்ன நினைக்கிறீர்களோ அது நமது ஜீவகாந்த அலையோடு ஒருமித்து அவர்களுக்கு போய் சேர்கிறது. நீங்கள் இருக்கக்கூடிய அலை நீளத்திற்கும் தகுந்தவாறு என்ன நினைக்கின்றீர்களோ அந்த நினைவு அங்கும் பதிவாகிறது. தானாகவே பதிவு ஏற்பட்டு அதற்கு தக்கவாறு விளைவுகள் வரத்தான் செய்யும். அப்போது வரலாம், அல்லது இன்னும் சிறிது காலத்துக்கு பின்னர் வரலாம். எப்படி இருந்தாலும் அது பதிவுதான். நமது வாழ்த்தாலே கொடுக்கக்கூடியது, சாபத்தில் கொடுக்கக்கூடியதெல்லாம் செயல்பட நீண்ட நாள் கூட ஆகும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே கொடுப்பதானால் இந்த கால இடைவெளி அதிகமாகிறது. அது வரைக்கும்
விஷமாக்கி சம்பந்தப்பட்ட 2 பேரையும் வெவ்வேறு வகையில் கெடுத்துத்தான் அந்த கேடு வர வேண்டும். ஆனால் வாழ்த்து நுண்ணிய நிலையில் கொடுப்பதனால் உடனடியாக பயனாகும். நம்பிக்கை. உதாரணமாக ஒரு வில் இருக்கிறது, அம்பு இருக்கிறது. அம்பு எய்துவதற்கு ஓரளவு நாணை பின்னுக்கு இழுத்து விடுவது ஒன்று, கடைசி வரைக்கும் இழுத்து அம்பு விடுவது ஒன்று. எவ்வளவு தூரம் நாணை இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு அம்புக்கு வேகம். அதே போன்று நாம் எவ்வளவு அமைதி நிலைக்கு அறிவை மனதை கொண்டு வருகிறோமோ அங்கே இருந்து கொடுக்கக்கூடிய வாழ்த்து செயல்படும் வேகம் அதிகம். ஆகவே நாம் தவம் செய்யும் போது இன்னும் நுண்ணிய நிலையில் இருந்து அந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய எண்ணத்திற்கு வலு அதிகம், சீக்கிரமாக செயலுக்கும் வந்துவிடும். நமக்காக என்னென்ன வேண்டினாலும் அது செயல்பட சில நாட்களானாலும் பிறருக்கு வேண்டினால் அது வெகு சீக்கிரத்தில் அது பலன் விளைவிக்கும். தனக்கு வாழ்த்து. இந்த வாழ்த்திலே தன் வாழ்த்து முக்கியமானது. தன் வாழ்த்து என்பது ஒரு தற்பெருமையோ அல்லது சுயநலமோ ஆகாது. ஒரு மனிதன் அறிவிலே, உடல் நலத்திலே, செல்வத்திலே நலமாக இருந்தால் அது சமுதாயத்திற்கு பல நன்மைகள் விளைவிக்கக்கூடியதாகும். உடல் நலம், நீளாயுள் நிறை, செல்வம், உயர் புகழ், மெய்ஞானமான் ஓங்கி வாழ்வோம் என்று நமக்குள்ளாகவே சொல்லிக் கொள்ளும் பொழுது நமக்குள்ளாகவே இருக்கக்கூடிய உயிர் இயக்கத்திற்கு ஒரு ஒலிப்பதிவை ஏற்படுத்தி விடுகிறோம். ஒரு முறை ஏற்படுத்தக்கூடிய இந்த பதிவு தானாக பலமுறை விரிந்து இயங்கிக் கொண்டிருக்கும். இந்த வாழ்த்தினால் அனைத்து நன்மையும் கிடைக்கும். பிறரை வாழ்த்துதல். எந்த மனிதனும் தனியாக வாழவில்லை. சமுதாயத்திலே பலருடைய குடும்பம், ஊர், இன்னும் மற்ற தொழில் புரிகின்ற இடம் என்ற அளவிலே எப்பொழுதும் பலர் மத்தியிலேயே நாம் வாழ வேண்டி இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கும் நமக்கும் எப்போதும் ஒரு இனிய உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக அவர்களை எல்லாம் வாழ்த்த வேண்டும். உதாரணமாக, மகிழ்ச்சிக்கு சமீப நாட்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார்கள். ஆழியாரில் அனைவரும் மௌனத்தில் இருந்தார்கள். அப்போது மகர்ஷிக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை என கூறப்பட்டதால் அனைவரும் மௌனத்தில் மகர்ஷிக்கு வாழ்த்து கூறினார்கள். அந்த நிகழ்வு மகர்ஷிக்கு உடனே உடல்நிலை நலமாக உள்ளது என கூறினார்களாம். ஆகவே வாழ்த்துக்கு அவ்வளவு பலன் உள்ளது. கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் வாழ்த்த வேண்டும். இந்த உறவு நன்றாக சீராக இருக்க வேண்டும். அந்த 2 உயிர்களுக்கு கருத்து வேறுபாடு இல்லாமல், பிணக்கேதும் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ள வேண்டும் என்றும், மாறாத அளவிற்கு நட்பு உருவாக வேண்டும் என்றால் அவர்களுக்குள் மனமாற வாழ்த்தி கொள்ள வேண்டும். பெண்களுக்கு பேச்சளவில் தான் முன்னுரிமை உள்ளது, செயலில் இல்லை. மனைவிக்கு கணவர் வாழ்த்து கூற வேண்டும் என்று மகர்ஷி கூறியுள்ளார். இது புதுமையான முயற்சி. இது செயல்பட்டு கொண்டிருந்தால் எந்த ஒரு வேற்றுமையும் இருக்காது, ஒற்றுமைதான் இருக்கு. இது பெண்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. குழந்தைகளுக்கு வாழ்த்து. நாம் ஏதாவது ஒரு பாவம் அல்லது பழிச்செயல் செய்திருக்கலாம். அதன் பதிவு நம் குழந்தைகளுக்கு இருக்கும். அது இல்லாமல் இருக்க அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற அவர்களை வாழ்த்த வேண்டும். உடன் பிறந்தோர், தாய், தந்தை, நண்பர்கள், நம்முடன் பணிபுரியும் அனைவரையும் வாழ்த்துவது. அது மட்டுமல்ல, எதிர்களை வாழ்த்துவது இந்த காலத்தில் யாரும் நினைக்காத ஒன்று, யாரும் கூறாத ஒன்று மகர்ஷி கூறியுள்ளார். இது நமக்கு உள்ள பாவம் ஒன்று கழிகிறது என்று நினைத்தால் சினம் ஏற்படாமல் அன்பு ஏற்பட்டு அவர்களை மனதார வாழ்த்தினால் அவர்களுக்கு நமக்கு நட்பு ஏற்படும். பிறகு உலகத்தை வாழ்த்த வேண்டும். இன்னும் யாரை வேண்டுமானாலும் வாழ்க வளமுடன் என்று அவர்கள் உருவத்தை நினைத்து 3 தடவை கூற வேண்டும். இது மட்டுமல்ல, எத்தனை தடவை கூறினாலும் மனதிற்கு ஒரு நிறைவு ஏற்படும். நம்மை சுற்றி ஒரு நல்ல அலை இயக்கம் இருக்கும். நாம் போகுமிடமெல்லாம் நன்றாக இருக்கும். ஒவ்வொருவராக நினைத்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தலாம்.
வாழ்க வளமுடன் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையிலே உள்ள ஒரு கருத்தாளத்தை நினைத்து பாருங்கள். வாழ்க என்று சொன்னாலே எல்லாம் பெற்று இனிதாக நீங்கள் வாழ வேண்டும் என்ற பொருள் உள்ளடங்கி இருக்கிறது. வளமுடன் என்று சேர்க்கும் பொழுது வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான எல்லா பேறுகளையும் பெற்று வாழ வேண்டும் என்று அமைகிறது. நாம் வாழ்த்தும் போது முதலாவது நமது மனம் இறையுணர்வோடு நமது மனம் இறை உணர்வோடு, அதாவது அறிவின் இயக்கத்தில் நுண்ணிய பகுதியை அடைகிறது. வாழ்த்தும் சொல்லும் போது முதலில் நம்மை வாழ்த்துகிறோம். அந்த அலை எழும் போது அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. இப்படி வாழ்த்தி சிறிது காலத்தில் நீங்கள் தானாகவே இறை உணர்வில் கலந்திருக்கும் நிலை உருவாகும். எல்லா செயலும் இறையோடு இணைந்த செயலாக நற்செயலாக இருக்கும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்பதற்கேற்ப கள்ளங்கபடமற்ற வெள்ளை உள்ளமும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடனும் செயல்பட்டு பெரியோர்களின் வாழ்த்தினை பெற வேண்டும். அப்படி பெறுகின்ற வாழ்த்து ஒன்றே நம்மை பெருமைக்குள்ளாக்கும். நல்லோரின் ஆசையும் நயமுடையோர் வாழ்த்தும் தான் நாம் பெறும் நற்பயன் என்பதை நாம் என்றும் மறத்தல் வேண்டாம். எனவே வாழ்த்த மனம் வேண்டும், அந்த வாழ்த்தினை பெறுவதற்கான தகுதி வேண்டும். இந்த இரண்டும் இணையாக வளருமாயின் உலகம் நிலை பெறும், உயிர்கள் ஒன்றுபடும், வையகம் தலை தூங்கும் என்று இன்றைய வாழ்த்தும் பயணம் சிந்தனையுடன் இன்றைய சிந்தனை உரைவை நிறைவு செய்து கொண்டு இதுவரை கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிறைவாக உலக நல வாழ்த்து.